ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பிக் சாப்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ரியல் எஸ்டேட். இதை ஏன் நம்ம வேறு சாப்டராக பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு பிக் டாபிக் ஆக்சுவலாக. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சாப்டர் வைஸாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த வீடியோ ஒரு ஃபஸ்ட்டு சீரியஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலான் இருக்கோம். அது எல்லாமே ரியல் எஸ்டேட் சார்ந்த வீடியோஸாக உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட ஃப்ரீ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அண்ட் குரூப்பும் இருக்குது. நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அல்லது பயோவில் இந்த வீடியோடைய லிங்க்கில் கூட நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அந்த குரூப்புடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் அல்லது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், சர்க்குலர், நோட்டிஃபிகேஷன், அட்வைசரி, இது எல்லாமே அவங்களுக்கு இமிடியேட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்மளுடைய ஸ்லைடை மூவ் பண்ணலாம். இந்த ரியல் எஸ்டேட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சில பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லேண்ட்லார்டுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ண போகிறாங்கல்ல டெவலப்பர், அவருக்கும் இடையில நடக்க போகிறது தான் ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். அவங்க ஏன் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கே லேண்ட்லார்டு தன்னுடைய லேண்டை கொடுக்குறாரு. எதுக்குன்னா அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு. டெவலப்பர் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தன்னுடைய கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ மேன் பவர் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஃபர்தராக நிறைய கான்ட்ராக்டர்ஸையும் அதில் இன்வால்வ் பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் பிளம்பிங், எலக்ட்ரிஷியன்ஸ், எக்ஸெட்ரா. இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? நாட் கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட். ஓகே, ஃபர்தராக ஸ்லைடை மூவ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்கே லேண்ட்லார்டோடைய ரோல் என்ன அப்படின்னா, லேண்ட்லார்டு தன்னுடைய லேண்டை ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுப்பாரு. அவர் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவருக்கு சில ஒரு போர்ஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் சில போர்ஷன் லேண்டாவோ, அதாவது ஃப்ளாட்டாவோ அல்லது ஒரு கமர்ஷியல் பில்டிங்காவோ திரும்ப அவருக்கு கிடைக்கும். இது அவருக்கு உண்டான பெனிஃபிட். ஓகே, இங்கே டெவலப்பருக்கு உண்டான ரோல் என்ன அப்படின்னா, டெவலப்பர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், மேன் பவர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே இங்கே டெவலப்பர் தான் முன்னின்று நடத்த போகிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது காம்பன்சேஷன். ஆக்சுவலாக கன்சிடரேஷன். லேண்ட் ஓனர்ஸ் ஆர் காம்பன்சேட்டட் எய்தர் த்ரூ எ ரெவன்யூ ஷேரிங் மாடல். அந்த லேண்ட் ஓனருக்கு ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று ரெவன்யூ ஷேரிங் மாடல், இன்னொன்று ஏரியா ஷேரிங் மாடல். அவர் ரெவன்யூவில் எனக்கு இத்தனை போர்ஷன் எனக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னாலுமே அது அக்செப்டபிள். இல்லை எனக்கு ஒரு ஏரியா ஷேரிங் மாடலில் கொடுங்க, எனக்கு இத்தனை யூனிட் எனக்கு டெவலப் பண்ணி அப்புறம் எனக்கு தந்துடுங்க அப்படின்னா அது ஏரியா ஷேரிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்தராக நம்ம ஸ்லைடை மூவ் பண்ணலாம். ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் எஃப்ஏக்யூ கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, அந்த டெவலப்பர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு கான்ட்ராக்டரை நாடலாமா அப்படின்னா நாடலாம். அந்த கான்ட்ராக்டர்கிட்டையும் கூட அவர் தன்னுடைய ஒர்க்கை கொடுத்து அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடலாம். ஈவன்தோ சப்கான்ட்ராக்டர் கூட அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இப்போது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த டெவலப்பர் லேண்ட்லார்டோடைய போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன், அதாவது அந்த யூனிட்டாக இருக்கட்டும் அல்லது அந்த கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும், அவர் சேல் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நோ. ஏன் அப்படின்னா, இங்கே ஜாயிண்ட் டெவலப்பர் அக்ரிமெண்ட் போடணும், அவருக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவரால் சேல் பண்ண முடியும். அதாவது டெவலப்பர் இதில் இறங்கி லைக் ஏ புரோக்கர் மாதிரி, புரோக்கர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸ் மாதிரி பண்ணி அதை சேல் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்தராக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைடுக்கு வந்திருக்கோம், ஜிஎஸ்டி லயபிலிட்டி. ஓகே, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் ஜிஎஸ்டி ஆன் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெவலப்மெண்ட் ரைட்ஸ்க்கு யார் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்னா, இங்கே டெவலப்பர் தான் பே பண்ணுவார். என்ன பேசிஸில் அப்படின்னா ஆர்சிஎம் பேசிஸில் பே பண்ணுவார். ஓகே, சில கண்டிஷன்ஸ் இருக்குது, ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். who is generally liable to pay GST on cement and material? ஓகே, இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், லைக் சிமெண்ட், ஸ்டீல்ஸ், எக்ஸெட்ரா. இதுக்கெலாம் யார் ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா
வழக்கம் போல் டெவலப்பர் தான் இதுக்கான ஜிஎஸ்டியை பே பண்ணுவார். பே பண்ணி அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவார். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், இப்போது லேண்ட்லார்டு வந்து இருக்கார், டெவலப்பர் இருக்கார். டெவலப்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டெவலப் பண்ணி முடித்த அந்த லேண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. யாருக்கு? லேண்ட்லார்டுக்கு. ஓகே, இப்போ இங்கே ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா எஸ். என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா 3 ரேட் ஆஃப் டேக்ஸ் இருக்குது. 1%, 5%, 18%. ஸோ இது என்ன ரேட் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இதையும் சேர்த்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஓகே, தென் இஃப் த டெவலப்பர் செல் இஸ் பில்டிங் த ஜிஎஸ்டி லயபிலிட்டி இட்ஸ் ஃபாலோ. ஓகே, இது 2வது போர்ஷன். இப்போது அந்த டெவலப்பர் இருக்கார்ல, அவருக்குண்டான போர்ஷனை வந்து சேல் பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஜிஎஸ்டி வரும் அப்படின்னா, இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்கணும். அதுதான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். ஸோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு முன்னால் நீங்கள் பணமாவோ அல்லது அந்த லேண்டை நீங்கள் விற்றுட்டாலோ, ஓகே, பணமாக வாங்கியிருந்தாலோ அல்லது அந்த லேண்டை விற்றாலோ அல்லது போத் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் முன்னால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வில் பி லெவீடு. ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும், ஆன் டிரான்சாக்ஷன் வேல்யூவில் அப்ளிகபிள் ஆகும். இல்லை நான் வந்து அதை வந்து ரெடி டு ஆக்குப்பை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் விற்கிறேன் அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் அஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் அப்புறமும் தான் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபண்ட் எதுவும் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர் அஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இதுக்கு ஜிஎஸ்டி வராது. ஓகே, furthermore he should not receive any money from its final customer before receiving the completion certificate. Okay, ரொம்ப important, whether the entire not part consideration has been received after issuance of completion certificate by the competent authority or after its first occupation, whichever is earlier, no GST liability. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷெடியூல் நம்பர் 2 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஃபைனலாக ஒன்று கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போது அந்த டெவலப்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் யூனிட்டோ அல்லது ஒரு பில்டிங்கோ தன்னுடைய சொந்த பயன்பாட்டு வச்சுருக்காரு அப்படின்னா அங்கே ஜிஎஸ்டி வராது. ஏன்னா பர்சனல் யூஸுக்கு என்றைக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஓகே, வீடியோடைய எண்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு உண்டான ஜிஎஸ்டி லயபிலிட்டிஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லேண்ட் ஓனருக்கான ஜிஎஸ்டி லயபிலிட்டி ஃபர்தர் வீடியோஸில் வரும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களை ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை